ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்தியா முழுவதற்கும் பார்த்திங்கன்னா மொத்த காலிடங்கள் பார்த்திங்கன்னா 44,228 கட்டிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதற்கும் ஓவராலாக பார்த்திங்கன்னா 44,228 கட்டிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். 15/7/2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதற்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா தற்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 5/8/2024. ஸோ தமிழ்நாடு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம், செங்கல்பட்டு, சென்னை சிட்டி சென்ட்ரல், சென்னை சிட்டி நார்த்து, சென்னை சிட்டி சவுத்து, சென்னை சாட்டிங், கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, காரைக்குடி, கரூர், கோவில்பட்டி, கிருஷ்ணகிரி, கும்பகோணம், மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பட்டுக்கோட்டை, பொள்ளாச்சி, அதுக்கடுத்த பாண்டிச்சேரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ஆர்எம்எஸ் சிபி, ஆர்எம்எஸ் எம், ஆர்எம்எஸ் எம்ஏ, ஆர்எம்எஸ்டி, சேலம் ஈஸ்ட்டு, சேலம் வெஸ்ட்டு, சிவகங்கை, ஸ்ரீரங்கம், தாம்பரம், தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, வேலூர், விருதுநகர், விருத்தாச்சலம். ஸோ இதை பார்த்தா தமிழ்நாடு சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிவிஷன்லையும் எத்தனை வேகன்சி எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டிவிஷன்லேயும் எத்தனை வேகன்சி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னை சிட்டி சென்ட்ரல் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் வியூ போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை போஸ்ட்டுன்றது இதில் காட்டிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கடலூர் பார்க்க போகிறீங்கன்னா கடலூரை செலக்ட் பண்ணிட்டு வியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனைன்றது காமிக்கும். அதில் கடலூர் டிவிஷனில் எத்தனை வேகன்சின்றது இதில் காமிக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் பார்க்குறீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை செலக்ட் பண்ணிட்டு வியூ போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ காஞ்சிபுரம் டிவிஷனில் எத்தனை வேகன்சின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம், ரைட்டுங்களா? இதுமாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஓவராலாக அனைத்து சர்க்கிளையும் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44,228 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் 31வது இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? சீரியல் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு என்று பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,789 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,789 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிள் நேம் வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாகவும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆஃப் கிராமிங் டக் சேவாக் ஜிடிஎஸ் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டக் சேவா. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 15/7/2024 முதல் 5/8/2024 வரை விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எடிட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 6/8/2024 முதல் 8/8/2024 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் போய்ட்டு அதை எடிட் பண்ணி இங்கெல்லாம் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 12,000 ரூபாயிலிருந்து 29,380 ரூபா. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டெக் சேவா பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 24,470 ரூபா. அதுக்கடுத்தாக வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா நோ ரிலாக்ஸேஷனு. பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள். பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள். ரைட்டுங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணால் படிச்சிருக்கலாம். அதுக்கடுத்த லோக்கல் லாங்குவேஜ். ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தாக்க பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ரைட்டுங்களா? நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், adequate means of livelihood. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பதுன்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, இந்த பதவிகளுக்கு வந்து ஆட்களை வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் முழுக்க வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது, இன்டர்வியூவும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபீஸு கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கட்டணம் உண்டு, யாருக்கெல்லாம் வந்து கட்டணம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கட்டணம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், ஆல் கம்யூனிட்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. பிடபிள்யூடி ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது.
டிரான்ஸ் விமனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து கிடையாது. மீதம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து கட்டணம் வந்து செலுத்தணும். ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.